என்ன அர்த்தம், என் காலில் வந்ததுன்னா உனக்கு நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருமே. அப்பாயின்மெண்ட்டை கெடுத்ததே இபிஎஸ் ஓபிஎஸ் தான் கெடுத்துட்டு இவங்களே நீலிக்கண்ணீர் வடிக்கிறாங்க. இனிமேல் தான் உண்மையான தர்ம யுத்தத்தை பார்க்க போகிறார் யார், நயினார் நாகேந்திரன். அண்ணாமலை வாங்கின 18.4% நயினார் நாகேந்திரன் வாங்கலைன்னா 2026 தேர்தலில் அவர் அவங்க கட்சி வாங்கலைன்னா தூக்கி எறிய போடுவார். பிஜேபியில் இருக்க முடியாது. இப்போயே அவர் பிஜேபியில் வந்து அவர் வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய எழுச்சியோ எதுவுமே நடக்கலை. அண்ணாமலை எதுவும் டெய்லி ப்ரெஸ் மீட், டெய்லி மக்களை பார்க்கறது, டெய்லி ப்ரெஸ்காரங்களை பார்க்கறது, இப்படி ஏதோ ஒன்று சாட்டியால் அடிச்சுக்கிறது, மக்களோட கவனத்தை தன் பக்கம் திருப்பி கொண்டே இருந்தார் யார், அண்ணாமலை. ஆனால் இவர் நயினார் நாகேந்திரன் அப்படி எதுவும் பண்ண முடியாது. இந்த பக்கம் திமுக கூட அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகிறாரு, இந்த பக்கம் ஏடிஎம்கே கூட அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகிறாரு. அட்ஜஸ்ட்மெண்ட் அரசியல் நடத்துறாரு யார், நயினார் நாகேந்திரன். ஆமாம், சினிமாவில் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் அரசியல் சினிமான்வாங்க. ஆனால் இங்கே அரசியல்லையும் அட்ஜஸ்ட்மெண்ட் அரசியல் பண்ணுறாரு. இது மத்திய பாஜக விரைவில் தெரிய வரும். அப்போ நயினாரை வந்து துரத்தி அடிக்கப்படுவார்.